தோமுசா உள்ளிட்ட சங்கங்களின் தொழிலாளர்கள் மூலம் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினீஷ். வினீஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பல்வேறு தொழிற்சங்கங்கள் தற்பொழுது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசா உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் நாளை பணியில் ஈடுபட உள்ளதாக தற்பொழுது என்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் சிவசங்கர் தரப்பில் இருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தோமுசா சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் நாளை பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தற்போது ஒவ்வொரு பணிமனையிலும் நிர்வாகிகளிடம் இது குறித்து பேசி வருகிறார்கள் எனவும் அமைச்சர் தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 கோரிக்கைகளை ஏற்பதாக ஏற்கனவே போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளதால் பொங்கலுக்கு பிறகாக, பொங்கல் பண்டிகைக்கு பிறகாக இது குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதிமுக, சிஐடியு, அதே போல நாம் தமிழர், தேமுதிக உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் தோமுசா மட்டும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை. நாங்கள் நாளை வழக்கம் போல தங்களுடைய பணியில் ஈடுபடுவோம், எந்த விதமான போக்குவரத்து போராட்டத்திலும் நாங்கள் ஈடுபடவில்லை என தெரிவித்தார்கள். தற்பொழுது இன்று காலையிலே அமைச்சர் சிவசங்கர் நிதித்துறை செயலாளரிடமும் அதே போல முதலமைச்சரின் தனி செயலாளரிடமும் ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய 2 பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், நிதி பற்றாக்குறை ஏற்படுமா, எந்த விதமான காலகட்டத்தில் நாம் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று போன்ற தகவல் எல்லாம் கேட்டறிந்திருந்தார். 1 மணி நேரமாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவருடைய கோரிக்கையை பொங்கலுக்கு பிறகாக பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம் என அமைச்சர் தரப்பிலிருந்தும் அதே போல தமிழக அரசு தரப்பிலிருந்தும் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. சுமார் தொழிலாளர் நல வாரியத்தில் டிஎம்எஸ் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல வாரியத்தில் 1 மணி நேரமாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் 2 கோரிக்கைகள் 6 கோரிக்கைகளில் பிரதான 2 கோரிக்கைகளை அரசு தரப்பில் இருந்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவில்லை. அதனால் வழக்கம் போல நாளை முதல் திட்டமிட்டபடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தற்பொழுது சிஐடி தரப்பிலிருந்தும் அதிமுக தரப்பிலிருந்தும் பிரதான தொழிற்சங்கங்கள் தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் தோமுசா மட்டும் நாளை எங்களுடைய பணியில் ஈடுபடுவோம், பல்வேறு சங்கங்கள் நாளை பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அனைத்து நிர்வாகிகளும் அந்தந்த பேருந்து நிலையங்களில், பேருந்து டிப்போக்களில் பணியில் ஈடுபட உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு நாங்கள் பேசுவோம். தோமுசா சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் நாளை பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தற்போது ஒவ்வொரு பணிமனையிலும் அங்கிருந்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளிடம் இது குறித்து பேசி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரதான தொழிற்சங்கங்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டாலும் நாங்கள் எங்களுடைய பணியில் தொடர்ந்து ஈடுபடுவோம். நாளை முதல் வழக்கம் போல பேருந்துகள் ஓட்டப்படும், இயக்கப்படும். சென்னை உட்பட பல்வேறு மாவட்ட இடங்களிலும் அதே போல எஸ்இடிசி பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்படும் என தோமுசா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய தரப்பில் பல்வேறு தொழிற்சங்கங்கள், அதிமுக பல்வேறு தொழிற்சங்கங்கள் தரப்பில் கூடக்கூடிய கருத்துக்களை பொறுத்தவரை மாலை 6 மணி வரை நாங்கள் ஒரு நேரம் கொடுக்கிறோம். 6 மணி வரையில் அமைச்சர் தரப்பிலிருந்து எங்களை மீண்டும் அழைத்து பேசினால் எங்களுடைய போராட்டத்தை கைவிடலாம். எங்களுடைய 2 கோரிக்கைகளை, அதாவது பழைய போக்குவரத்து ஊழியர்கள், ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் அகவலைப்படி உயர்வு, அதே போல 15வது ஊதிய உயர்வு, 2 கோரிக்கைகளையே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த 2 கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றினால் நாங்கள் நாளை முதல் போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம். ஆனால் தற்போது வரை அரசு தரப்பில் இருந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் தோல்வியடைந்திருக்கிறது. 2-3 கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்திருக்கிறது. 6 மணிக்கு பிறகாக எந்த விதமான அறிவிப்பும் தமிழக தரப்பிலிருந்து வரவில்லை என்றால் நாளை காலை நாங்கள் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் எனவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தோமுசா மட்டும் நாளை வழக்கம் போல அந்த சங்கத்திற்கு கூடிய பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் தங்களுடைய பணியை வழக்கம் போல ஈடுபடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக உட்பட பிரதான இந்த தொழிற்சங்க பேரவையின் சார்பிலே 3 கட்டங்களாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்று இறுதியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் இன்று அவருடைய கோரிக்கைகள் நிறைவு பெறும் என எதிர்பார்த்து வந்ததாகவும் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை, நிதி பற்றாக்குறை காரணம் காட்டி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது என தெரிவித்திருக்கிறார்கள் என அரசு தரப்பிலே கூறியதாக இங்கு செய்தியாளர் சந்திப்பின் போது கூட அதிமுக தொழிற்சங்க பேரவை, சிஐடியுடைய சவுந்தரராஜன் கூட பல்வேறு பிரதிநிதிகளும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகளை பொங்கலுக்கு பிறகாக 6 அம்ச கோரிக்கைகளில் அவர்கள் குறைத்து 2 அம்ச கோரிக்கைகளையாவது நிறைவேற்ற வேண்டும் என அரசு தரப்பிலே கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் பொங்கலுக்கு பிறகாக தான் நிதி பற்றாக்குறை காரணம் காட்டி பொங்கலுக்கு பிறகாக மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என அரசு தரப்பில் கூறியிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு இன்று மாலை 6 மணிக்குள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் நாளை திட்டமிட்டபடி எங்களுடைய வேலை நிறுத்தத்தில் தமிழகம் முழுவதும் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இவருடைய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மறுபுறம் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தோமுசா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பிலே அரசு அமைச்சர் தரப்பில் ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோமுசா உட்பட பல்வேறு சங்கங்கள் நாளை பணியில் ஈடுபட உள்ளதாகவும்
என்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். தோமுசா சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் நாளை பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தற்பொழுது ஒவ்வொரு பணிமனையிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசி வருவதாகவும் 2 கோரிக்கைகளை ஏற்கனவே போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளதால் பொங்கலுக்கு பிறகு இது குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என அமைச்சர் தரப்பிலே தோமுசா சார்பிலே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த பிரதான 7க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் நாளை திட்டமிட்டபடி 1 மாதத்துக்கு முன்பாக அறிவித்திருந்தார்கள். நாங்கள் திட்டமிட்டபடி இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம். சென்னையில் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் பேருந்துகள் இயக்கப்படாது, நாங்கள் பணிக்கு செல்ல மாட்டோம் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தோமுக மட்டும் தங்களுடைய பணியில் வழக்கம் போல நாளை முதல் பேருந்து ஓட்டுநர்கள் அரசாங்க அனைவரும் பணிக்கு வருவோம், எங்களுடைய பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என அமைச்சர் தரப்பிலே கூறியதாக அமைச்சர் தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணி வரை ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். மாலை 6 மணிக்குள் அமைச்சர் சிவசங்கர் எங்களை அழைத்து மீண்டும் பேச வேண்டும், எங்களுடன் பேச்சுவார்த்தையில் மீண்டும் ஈடுபட வேண்டும். முத்தரப்பு பேச்சுவார்த்தை 3 கட்ட பேச்சுவார்த்தை கடந்த புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. 2 கட்ட பேச்சுவார்த்தை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இன்று இந்த டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் மாலை 6 மணி வரை ஒரு நேர கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். 6 மணிக்கு அமைச்சர் சிவசங்கர் எங்களை அழைத்து பேச வேண்டும், எங்களுடைய 2 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையாவது நிறைவேற்ற வேண்டும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவர்களுடைய திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் ஈடுபடுவோம் என அறிவித்திருக்கிறார்கள்.